வெல்கம் டு கேபிள்ஸ் பிளேஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா WSE அப்படிங்கிற பிராண்டில் இருந்து ஒரு FTDH புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. -15 வரை வேலை செய்யும் அப்படின்னு வாட்ஸ்அப்லேயுமே விளம்பரம் இருந்தது. அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் லைவாக செக் பண்ணி பார்க்க போகிறோம். இது வாட்ஸ்அப்பில் வந்த விளம்பரம். 0 to -15 வரை வேலை செய்யும். அவுட்புட் வந்து 73 dBm 0 இதில் வந்து வரும், ஆப்டிக்கல் பவரில் வரும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் அது 0ல் எவ்வளோ வருது, அதிகபட்சம் எவ்வளோ வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம லைவாகவே செக் பண்ணி பார்த்துருவோம். WSCயை பொறுத்தவரை அந்த கம்பெனியில் வந்து EDFA ஆப்டிக்கல் சுவிட்சு நிறைய இருந்தாலும் இதோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணுன்னு ஒரு ஆசையில் தான் நானும் வாங்கியிருக்கேன். FTDHை பொறுத்தவரை எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத நம்ம யாருனே செக் இருந்தாலும் மார்க்கெட்டில் புதுசாக வரதில் எதுவும் இன்னும் நல்லா இருக்கா அப்படிங்கிறதான் செக் பண்ணி அதோட ரிசல்ட்டை பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு TCLோட EDFA சிக்னல் வந்து எடுத்துருக்கோம். அதை வச்சு தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆப்டிக்கல் இன்புட் வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுவோம். கரெக்டாக -3.29. இந்த வேரியேஷன் வந்து நமக்கு வார இன்புட்லேயே வேரியேஷன் இருக்கனால இதில் வந்து வேரியேஷன் ஆகி தான் வருது. சரி, ஓகே. இப்போ அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ -3.29ல் என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத லைவாகவே பார்த்துருவோம். (6538.6) வந்து வருது. ஃபஸ்ட் பாயிண்ட் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இது வந்து TCLோட EDFA சிக்னல் தான். ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து 53.36 தான் வருது. ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து இப்போ கம்மியாக வருது. சரி, இன்னொரு FTDHலையும் பார்த்துருவோம். எப்போவுமே செக் பண்ணும்போது 5 பீஸு இல்லை 10 பீஸ் தான் குறைஞ்சதே வாங்குது. ஏன்னா ஒன்று மட்டும் திடீர்னு ஃபால்ட் இருக்கக்கூடாது இல்லை, அதனால் நம்ம அதை வச்சுட்டு எந்த முடிவு எடுக்க முடியாது. அப்படிங்கிறனால எப்போவுமே 5 பீஸ் தான் வாங்குவேன். இன்னொரு பீஸையும் போட்டு பார்த்துருவோம். சேம் அதுவும் 55.36 தான் வருது. ஓகே, இதுவுமே அதே 55.36 தான் வருது. ஆனால் ஃபஸ்ட் பாயிண்டோட லாஸ்ட் பாயிண்ட் வந்து கொஞ்சம் கூட இருக்குது. இதில் வந்து ஃபீமேல் டைப் வந்து கிடைக்கல, மேல் டைப் மட்டும்தான் நம்ம வாங்கின கடையில் இருந்தது. அதனால் மேல் டைப் தான் வாங்கியிருந்தேன். ஓகே, இப்போ லாஸ்ட் பாயிண்ட்டை பார்த்துருவோம். லாஸ்ட் பாயிண்ட்டு 66.38. ஃபஸ்ட் பாயிண்டோட லாஸ்ட் பாயிண்ட் நல்லா இருக்குது. பட் இது வந்து விலையும் கொஞ்சம் கூட. ஏன் விலை கூட அப்படிங்கன்னா WSCன்னு பிராண்டு பேர் போட்டிருக்கலாம், அதுதான் விலையும் கூட. லாஸ்ட் பாயிண்ட் வந்து நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் பாயிண்ட்டை பார்த்துருவோம். ஓகே, அடுத்து வந்து 0 வந்து நமக்கு அரசு கேபிள் தான் 0ல் வருது. நம்ம அதை கொடுத்து அவுட்புட் அப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஓகே, இப்போ ஆப்டிக்கல் பவர் 0க்கு ஒன்று எடுத்துக்கிடுவோம். ஓகே, இப்போ நம்ம எடுத்துருக்க வந்து டேக் டிவியோட சிக்னலு. கரெக்டாக டிரான்ஸ்மிட் சிக்னல் தான் எடுத்துருக்கோம். 0.24 வந்து வருது, கான்ஸ்டண்ட்டாகவே வருது. இதை அப்படியே எடுத்து இந்த FTDHயில் கொடுத்து இது 70 dB வருதா அப்படிங்கிறத லைவாக செக் பண்ணி பார்த்துருவோம். அரசு சிக்னலுங்கிறதுனால நம்ம வந்து U24 தான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, பரவாயில்ல. 68.8 வரை வருது. 70 dBm சொல்லியிருந்தாங்க, ஆனால் 68 கிட்ட வரதான் செய்யுது. இருந்தாலும் 70 dB வந்து வரல. ஓகே, இருந்தாலும் இன்னொரு FTDHயில் பார்ப்போம். இது வந்து எப்போவுமே நான் இது வந்தோடனே செக் பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட் பாயிண்ட்டோட லாஸ்ட் பாயிண்ட் தான் நல்லா இருந்துச்சு. இப்போவுமே U24 தான் நல்லா இருக்குது. இது அதோட 1 dB கூட இருக்குது. 69.1 38.4 MER வந்து வருது. சரி, ஓகே. இப்போ இதில் இது 67 தான் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில் இருக்குது. சரி, ஓகே. இப்போ அதே ஆப்டிக்கல் பவரை அப்படியே எடுத்து நம்ம ஏற்கனவே கம்பேரிசன் பண்ணிட்டு பெஸ்ட் FTDHன்னு எடுத்து வச்சுருக்க FTDHலையும் கொடுத்து அதோட அவுட்புட் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் லைவாக பார்ப்போம். ஸோ அதை பொறுத்தவரை இதிலேருந்து கூட 2 dBயே இருக்குது. 71 dB 38.7
5 MER வரை வருது. ஓகே, இது இப்போ -15ல் வேலை செய்யுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண வேண்டிய இருக்குல்ல, அதையும் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணுதோம் அப்படின்னா, இந்த 0வை அப்படியே எடுத்து ஒரு 1x4 ஸ்ப்ளிட்டர் ஒன்று வச்சுருக்கோம் கேசட் டைப்பில். அதில் கொடுத்து பவரை குறைப்போம். குறைச்சிட்டு இதை தூக்கி இப்போ இதில் இன்புட்டாக கொடுத்தாச்சு 0வை. இதிலேருந்து எடுத்து அதில் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அதை அப்படியே இந்த FTTHல் கொடுத்து லைவாக செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ இதுக்கு ஒரு ஃபுல் பேட்ச் கார்டு வேணும். ஃபுல் பேட்ச் கார்டு வந்து சைரோடெக் பேட்ச் கார்டு தான் எடுத்திருக்கேன். ஸோ ஒவ்வொரு பேட்ச் கார்டையுமே செக் பண்ணிகிட்டு இருக்கனால எல்லா கம்பெனி பேட்ச் கார்டும் இப்போ நம்ம கையில் இருக்குது. ஓகே, இப்போ இந்த 4ல் ஒரு அவுட்டில் எடுத்து எவ்வளோ வருதுங்கிறத பார்த்துட்டு FTTHல் கொடுத்து செக் பண்ணுவோம். கரெக்டாக -7.87 வந்து வருது. பரவாயில்ல, இந்த கேசட் டைப் வந்து நல்லாவே ஸ்ப்ளிட் பண்ணுது. இது வந்து பிராண்டே இல்லை, ஏதோ பேரலா கம்பெனி, ரேட்டும் கம்மியாக தாங்கண்ணே, ஆனால் நல்லா இருக்குது. சரி, இது அப்படியே எடுத்து -7.91ல் எவ்வளோ வருது அப்படிங்கிறத லைவாகவே பார்ப்போம். சொன்ன மாதிரி -15ல் வேலை செஞ்சதுன்னா ஒருத்து தான். ஓகே, அரசுங்கனால U24 வச்சுக்கிடுவோம். பரவாயில்ல, -7 இதில் கூட 57 dB வந்து வரதான் செய்யுது. 57ங்கிறதே ஓரளவு நல்ல ரிசல்ட் தான். சரி, இன்னும் கொஞ்சம் பவரை குறைச்சிட்டு பார்ப்போம். ஓகே, இப்போது -13.73 மறுபடியும் குறைச்சிருக்கோம். இதை அப்படியே எடுத்து இந்த FTTHல் லைவாக கொடுத்து பார்த்துருவோம் எவ்வளோ அவுட்புட் வருதுன்னு. வெறும் 45 29 MER தான் வருது. 29 MERனால் கட்டாயம் படம் வந்து ஓடாது. ஸோ இது வந்து -13க்கு மேலேயே வேலை செய்யலை, ஆனால் -15 அப்படின்னு இதில் போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து உண்மை இல்லை. ஆனால் ஒன்று என்னென்னா, -8ல் வந்து வேலை செய்யுது, அது உண்மையிலே நல்லது தான். ஆனால் -8க்கு மேலே போகும்போது MER வந்து ட்ராப் ஆக தான் செய்யுது. என்னை பொறுத்தவரை நார்மல் இது FTTH வந்து ரொம்ப மோசம்னு ஒன்றும் கிடையாது, பரவாயில்லாமல் இருக்குது. அதுக்கடுத்து என்னென்னா, லாஸ்ட் பாயிண்ட்டு நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் பாயிண்ட்டை விட நான் யாருனே வந்தோடனே செக் பண்ணும்போதுமே இப்போ கவனித்தேன், எல்லா இடத்துலையுமே ஃபஸ்ட் பாயிண்ட் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் லாஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டோட ஓரளவு நல்லாவே ரிசல்ட் கொடுத்தது. என்னை பொறுத்தவரை இது வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னா, -15ல் வேலை செய்யணும்னு நம்பி வாங்கண்டாம். எங்கேயாவது வேணால் ஒரு -8 அந்த மாதிரி ஓடுற இடத்துக்கு வேணால் வாங்கி 1-2 இப்போ நான் 5 பீஸ் வாங்கியிருக்கணும், இந்த மாதிரி வேணால் வாங்கி பயன்படுத்திக்கலாம். இவ்வளோ தான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு கேபிள்ஸ் பிளேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.